hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Facts Academy. Yes, இது முக்கியமா இப்போ மெட்ரிக்ல 11th or 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. ஏன்னா மெட்ரிக்ல படிச்சா நமக்கு நீட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிபிஎஸ்சி படிக்கிறவங்கலாம் வந்து நீட்டை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடுறாங்க. மெட்ரிக்ல படித்து எங்களால் கிராக் பண்ண முடியுமா முடியாதா இல்லை நாங்கள் படிக்கலாமா நீட்டுக்குன்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் மெட்ரிக்லேயும் இருக்காங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரி இப்போதுலேருந்தே படித்தா நீங்கள் வந்து நீட்டை கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இருக்க மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது எந்த மாதிரி வரும் நீட் அப்படிங்கிறது எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா மோஸ்ட்லி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம என்சிஆர்டி புக்ஸ் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் தான். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து என்சிஆர்டிங்கிறது என்னென்னா சிபிஎஸ்சியோட புக்ஸு. ஸோ பயாலஜி அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாகவே என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. 99.9% ஃபுல்லாகவே என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ பயாலஜி தான் வந்து நமக்கு மோர் வெயிட்டேஜும் கூட. ஆனால் நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன். அப்போ நான் எப்படி வந்து நீட்டை வந்து கிராக் பண்ணுறது ஸ்டேட் போர்ட் படித்து அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ தான். நான் படித்து ஃபஸ்ட்டு பாஸ் ஆக முடியுமா, நான் எப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஸோ இந்த ஜேர்னி, அதாவது நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே ஒரு பயோ குரூப் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு, இல்லை நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து நான் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம 10th அப்புறம் 11th வந்து பயோ குரூப் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பயோ குரூப் எடுத்துட்டு ஒரு சிலர், அதாவது நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனே நமக்கு பயோ குரூப்பை வாங்கி கொடுத்துரும். கரெக்டா? அப்போது ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க, எந்த ஒரு கோலுமே இல்லாமல். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் 12th அப்புறம் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ எப்படின்னா லைக் எந்த கோலுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த கோலுமே எனக்கு இல்லை அப்படிங்கும்போது 12th முடிச்சதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கினாங்க, இல்லை ஒரு ஆவரேஜான மார்க் வாங்கினாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு காலேஜ் அப்படின்னு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு காலேஜ் அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஒரு எய்மோட இந்த ஒர்க்குக்கு போகணும், இந்த சேலரி வாங்கணும் அப்படின்னு இல்லாதவங்க ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு காலேஜும் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கான ஒரு எப்படினாலும் நம்ம படித்தோம்னா வேலைக்கு தான் போக போகிறோம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கான சேலரி வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, அப்போ நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம பேரண்டோட லைஃப் ஸ்டைல் மாதிரியே லீட் ஆகும். கரெக்டாக? ஆனால் நான் 12th அப்புறம் இதுதான் படிக்க போகிறேன், இந்த காலேஜ் தான் சேர போகிறேன் அப்படின்னு கோல் வச்சிருக்கவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் 12th அப்புறம் நான் இதை நீட் போக போகிறேன், ஆர் இன்ஜினியரிங் போக போகிறேன், ஆர் இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு போய் இந்த பர்டிகுலர் குரூப்பில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு கோல் வச்சுருக்கவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்மளுக்கு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் 11th 10th முடிச்சிட்டேன், 11th பயோ குரூப் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆர் நான் இப்போ 11th முடிச்சு 12th படிச்சுட்டு இருக்கேன், அடுத்து நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ அந்த கோல் வச்சாச்சு. ஓகே மேம், எனக்கு நீட் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, இப்போ நான் 11th 12th படிச்சுட்டு இருக்கேன், அப்படியே வந்து எனக்கு சைட் பை சைட் வந்து நீட்டுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், ஸ்டேட் போர்டு வச்சு எப்படி டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை மார்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும், எத்தனை மார்க் எடுத்தால் டாக்டர் ஆகலாம், நீட் தான் என்ன, ரைட்டா? அப்போ நீட் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை மார்க்ஸ்க்கு எழுதுவீங்கன்னா 720 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஓகே, ஸோ நீட் அப்படிங்கிறது டோட்டல் வந்து 720 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஓகே, 720 மார்க்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் எம்பிபிஎஸ் ஆகலாம் மேம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு வைங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிசி கேட்டகரியில் இருக்கீங்க. பிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 550ங்கிறதே ஒரு சேஃப் ஸ்கோர்.
ஓகே, பிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 550ங்கிறதே ஒரு சேஃப் ஸ்கோர். அதுவே இல்லை மேம் நான் வந்து இப்போ இந்த 550 அப்படிங்கிறது யாருக்கு, பிரைவேட் ஸ்கூலில் அதாவது மெட்ரிக் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு இந்த 550ங்கிறது ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும். இல்லை மேம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன், 6th to 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஓகே நான் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 7.5 கோட்டான்னு ஒன்று இருக்குது. அது அப்படிங்கும்போது இன்னுமே நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 450லேருந்து ஒரு 500க்குள்ள இல்லை ஒரு 510 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தாலே உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களாலையும் நீட் கிராக் பண்ண முடியும். இல்லை மேம் நான் மெட்ரிக் தான் படிக்கிறேன், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் நீட் கிராக் பண்ண முடியும். சிபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களால் கண்டிப்பாக நீட் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்போ உங்களோட எத்தனை மார்க் எடுத்தா நீங்க சீட் வாங்கிடலாம், 550 எடுத்தா சீட் வாங்கிடலாம். அப்போ நம்மளோட எய்ம் 550 இருக்கக்கூடாது, 580ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட எய்ம் எத்தனை மார்க்ஸ், 580 மார்க்ஸ். 580 மார்க்ஸ் எடுத்தா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், சீட்டு வாங்கிடலாம். ஓகே, அப்போ 580 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ எதுல எத்தனை மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நீட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இல்லையா. அப்போ பிசிக்ஸுங்கிறது 180 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஃபிசிக்ஸில் இருக்கும், 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். ஓகே, அப்போ 45 கொஸ்டின்ஸுக்கு நமக்கு வந்து 180 மார்க்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 180 மார்க்ஸுக்கு. அதுவே நீங்க பயாலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 360 மார்க்ஸுக்கு. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பயாலஜிலேயே நல்ல வெயிட்டேஜ் இருக்கு, ரைட்டா. இப்போ பயாலஜியை நம்ம மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நான் எத்தனை மார்க் எடுக்கணும், 580க்கு 580க்கு நான் பிசிக்ஸ்ல வந்து ஒரு 120 எடுக்கிறேன். ஓகே, கெமிஸ்ட்ரியில ஒரு 120 எடுக்கிறேன், பயாலஜியில் ஒரு 340 எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மார்க்ஸை வந்து நம்ம ஒரு எய்ம் மார்க்காக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக 580ங்கிறத எடுத்துடலாம். அப்போ 580 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்கில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம எம்பிபிஎஸ் ஆகுங்கிற ஒரு ஹோப்போட நம்ம கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 550 எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே ஒரு 550 அப்படிங்கிறதும் ஒரு சேஃப் ஸ்கோர் தான், ஸோ கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். இல்லை நான் அது கம்மியாக தான் எடுத்தேன், ஒரு 500 ரேஞ்சு தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு 480 தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்துட்டு இருக்கணும். ஆர்எல்ஸ் என்ன பண்ணும், 1 இயர் ட்ராப் எடுக்கணும். கரெக்டா? அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 11th படிக்கையிலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். மேம் நான் 11th படிக்கையிலேருந்து அப்போ நான் ஸ்டேட் போர்ட் புக்கையும் படித்து என்சிஆர்டி புக்கையும் படித்து இது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணலாம். ஆர்எல் ஸ்டேட் போர்ட் புக்கை மட்டுமே வச்சு எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸ்டேட் போர்ட் புக் மட்டுமே வச்சு இப்போதைக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ரொம்ப வெல் அட்வான்ஸ், நான் கண்டிப்பாக டாக்டர் தான் அங்கே போகிறேன், என்னால் வந்து இன்னொரு 1 இயர் ட்ராப் எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீக் எண்டில் மட்டும் நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின் டேஸில் வந்து வீக் லைக் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வீக் எண்டில் மட்டும் நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நம்ம 580 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ பயாலஜியில் எத்தனை எடுக்கணும், பயாலஜியில் வந்து 340 எடுக்கணும். ஓகே, ஸோ பயாலஜியில் எத்தனை எடுக்கணும், 340 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ 340 எடுக்கிறதுக்கு நான் பயாலஜியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால்